வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான விஷயத்தை பார்த்துடலாங்க. 80s 90s 2000 இந்த காலகட்டத்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், இன்றைக்கி அது வந்து மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா, உண்மையிலே அந்த டைமில் கூட நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்பேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிரதர் இதெல்லாம் நான் வந்து ரியலி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு ஃபைனலாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒன்று பார்த்துருவோம். ஆல்டா விஸ்டா என்னென்னு பார்க்குறீங்களா? கூகுளுக்கு முன்னாடி நிறைய பேர் சர்ச் இன்ஜினாக இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் AOL இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர், யாகுக்கு முன்னாடி நிறைய பேரை கனெக்ட் பண்ணது இந்த இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர் தான். அதுக்கப்புறம் ஆஸ்க் ஜீவ்ஸ், இதுவும் வந்து ஒரு கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின், ஏகப்பட்ட பேரால் யூஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் கார்பன் பேப்பர், நம்ம எழுதின காப்பி ஒரு டூப்ளிகேட் காப்பி வேணும்னா இந்த கார்பன் பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஸ்டேஷனரி கிடைக்குது, பட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கேசட் டேப்ஸ் நம்ம பாட்டு கேட்குறதா யூஸ் ஆகும். பாட்டோட டேப் வந்து சிக்கிச்சுன்னா நம்ம வந்து அந்த பெண்ணை வச்சு ரோல் பண்ணி அந்த சிக்கி எடுத்து விடுவோம். அதே மாதிரி CDRW ரீடர் அண்ட் ரைட்டர், இதுக்கு இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வந்து யூஸ் பண்ணுவோம், பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், பட் இன்றைக்கும் சில டிக்கெட் பூத்திங்கில், ரயில்வே டிக்கெட் பூத்திங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேக்ஸ் மிஷின் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஃபிலிம் ரோல், இன்றைக்கி வந்து கோப்ரோ வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, மெமரி கார்டில் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் ஃபிலிம் ரோலில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம பிரிண்ட் போடுவோம் வெளியில் கடையில் கொடுத்து. ஃப்ளாப்பி டிஸ்க், ஸ்மாலான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் அதோட மெமரி சைஸை மறந்துட்டு இருப்பீங்க. 8 inch, 5.25 inch, 3.5 inch. அதே மாதிரி CRT, மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் CRT, கேத்தோட் ரே டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து க்ரீன் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து டைப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹாட்மெயில்னால் இப்போ இருக்கிற நம்ம ஜிமெயில் நிறைய மெயில் வந்துருக்கு. அதுக்கு போது அந்த காலத்துலலாம் ஹாட்மெயில் தான் மேக்ஸிமம் வந்துச்சு. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சபீர் பாட்டியா அப்படின்றத இது ஒரு இந்தியன் தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்லாண்ட் நெட்டர் காணாமல் போயிடுச்சு. சைபர் கேஃப், டப்பாவாக இருக்கும், நம்ம உள்ளே போய் நெட் 1 hour இல்லை 1/2 hour நெட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி STD ISD PCO இப்போ கிடையாது. மணி ஆர்டர் குறைஞ்சி போச்சு. MS DOS கமாண்ட், DIR அடித்தா ஃபுல்லாக வரும், CD கமாண்ட் அடித்தா ஃபுல்லாக வரும். ஆர்குட், இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் ஆர்குட் தாங்க அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபார் இந்தியா அண்ட் பிரேசில் பர்டிகுலராக. பேஜர் சொல்ல வேண்டியதே கிடையாது, மெசேஜ் படிக்கிறது. ஃபோட்டோ என்வலப் காணாமல் போயிடுச்சு. ரிஜிஸ்டர் போஸ்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. ரோட்டரி டயல் ஃபோன், ரொட்டேட் பண்ணுற டெலிஃபோன் கிடையாது. டெலகிராம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. டெலிஃபோன் டைரக்டரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெலிஃபோன் நம்பர் வேணும்னா அந்த டெலிஃபோன் டைரக்டரி பார்த்து தான் எடுப்போம். ட்ரங்க் கால்ஸ் சொல்ல வேண்டியதே கிடையாது, யூஸ் பண்ணுறதே கிடையாது. VHS டேப்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. VCD பிளேயர், டெக் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் கேசட் போட்டிங்கன்னா ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வாக்மேன், பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். வின்ஆம்ப், எத்தனை பேர் இந்த வின்ஆம்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ஸ்க்ரீன் மாறி கலரோட தீம்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். யாகு குரூப்ஸ் போயிடுச்சு. எல்லோ பேஜஸ் சொல்ல வேண்டியது கிடையாது, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனரின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.